இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் அர்பன் லெஜெண்டான ருக்குருக்குபியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ருக்குருக்குபி பார்த்தோம்னா சாதாரண மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட் டைமில் ஆனால் மட்டும் அதோட கழுத்து வந்து நல்லா ரொம்ப தூரத்துக்கு நீண்டு போகும். இந்த பேய் பார்த்தோம்னா மோஸ்ட்டாக பெண்ணோட உருவத்தில் தான் இருக்கும். மார்னிங்லாம் வந்து நார்மலாக எப்போவுமே ஒரு சாதாரண மனுஷங்க போல தான் நடமாடிட்டு இருக்கும். ஆனால் நைட் ஆனால் வெளியில் வந்து அதோட தலையை மட்டும் கழுத்தை நீர வச்சுட்டு சுற்றுங்க. இந்த பேய் பார்த்தோம்னா வெறும் பூச்சி அப்புறமா எண்ணெய் அப்படி தான் குடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனுஷங்களை வந்து ஒரு வேளை அதை பார்த்தது அப்படின்னா அது வந்து பயன்படுத்துமா, ஆனால் மனுஷங்களை வந்து எதுவுமே பண்ணாதான். ஆனால் இந்த ருக்குருக்குபியை பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஜப்பான் மக்கள் எல்லாம் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு கட்டளை போட்டிருக்காங்க. அந்த காரணத்தினாலே அந்த பேய்களை வந்து கண்டுபிடிச்சி அழிக்க ஆரம்பிச்சாங்க. இதை எப்படி சாகடிப்பாங்கன்னா அதோட கழுத்தை வந்து நீளமாக்கும் போது அந்த கழுத்தை வந்து வெட்டிடுவாங்களாம். அப்போ அது செத்து போயிடும். இதே மாதிரி பண்ண வந்து அந்த ருக்குருக்குபியோட இனமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பழங்காலத்துல வந்து இந்த ருக்குருக்குபியோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்தது. அதுல போனோம்னா அந்த காலத்துல இருக்க ஆண்கள் வந்து செய்யற தப்பு வந்து அவங்க கூட இருக்கிற பெண்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா. அதுல கிடைச்ச சாபம் தான் அவங்கள தான் ஜப்பான் மக்கள் வந்து ருக்குருக்குபின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த பேயா மாறுறவங்களோட கழுத்து பார்த்தோம்னா நிறைய தழும்பு இருக்குமா. அப்படிதான் வந்து ஜப்பான் மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் தான் ருக்குருக்குபியா மாறுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பாவமே பார்க்காம சாகடிச்சிருவாங்களாம்.